கூட்டணி ஆட்சி தொகுதி பங்கீடு குறித்து பொதுவெளியில் பேச வேண்டாம் என கூறிய காங்கிரஸ் தேசிய தலைமை கூட்டணி ஆட்சி குறித்து மீண்டும் ட்விட்டரில் மாணிக்கம் தாக்கூர் பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்து டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் உள்ளிட்ட விஷயங்கள் பற்றி யாரும் பொதுவெளியில் எந்த கருத்தும் தெரிவிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியதாக தகவல் கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் நேற்று இரவு கூட செய்தியாளர்களை சந்தித்த செல்வப்பெருமகை இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார். ட்விட்டரில் பதிவு செய்வது, பொதுவெளியில் பேசுவது இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். கூட்டணி, அதே போல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு குறித்து தலைமை முடிவு செய்து கொள்ளும் என்று அவர் பேசியிருந்தார். ஆனால் இன்றைக்கு காலையில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக மீண்டும் அவருடைய அந்த பதிவின் காரணமாக ஒரு சலசலப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அவர் அந்த வெளியிட்டுள்ள பதிவு என்பது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஆங்கில நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதில் திமுக பெரும்பான்மை பெற்றால் அதிகார பகிர்வை கோரப்போவதில்லை என்று காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. இந்த முடிவு என்பது நேற்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்துள்ளதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு மாணிக்கம் தாக்கூர் பதிலளிக்கக்கூடிய வகையில் கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்று தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதான செய்திக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணி விவகாரம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து யாரும் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்க வேண்டாம் என்று தேசிய தலைமை சொன்னதாக சொல்லப்படுகிற நிலையில் ஒரு ஆங்கில செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அவர்கள் அந்த கருத்தானது அமைந்திருக்கிறது. அதே போல கூட்டணி ஆட்சி பற்றி வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்த அந்த மாணிக்கம் தாக்கூர் அவருடைய அந்த ஒரு கருத்தின் காரணமாக தற்போது சலசலப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு செய்திக்கு அவர் பதிலும் அளித்திருக்கிறார். அதாவது அவர் குறிப்பிட்டுள்ள அந்த பதிவு என்பது, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றி கொண்டு போக திட்டம் தோல்வியில் முடிந்ததால் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் காங்கிரசிலிருந்து விலகி தாவேகாவில், அதாவது இணைய முடிவு செய்துள்ளதாக ஒரு திமுகவின் ஆதரவாளர் கருத்தை பதிவிட்டிருந்தார். அந்த கருத்திற்கு கூட பதிலளிக்கக்கூடிய வகையில், அல்ட்ரஸ் என்ற ஐடிவின் கனவு பலிக்காத கண்ணா, நான் உண்மையான காங்கிரஸ்காரன் என்று மீண்டும் அழுத்தத்திருப்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரங்கள் குறித்து பொதுவெளியில் பேச வேண்டாம் என்று தேசிய தலைமை அறிவுறுத்திய பிறகும் மீண்டும் மாணிக்கம் தாக்கூர் இது போன்ற அந்த மறுப்பு செய்தியை தேசிய தலைமை வெளியிட்டால் பரவாயில்லை, ஆனால் இவர் உடனடியாக அந்த செய்தியை வெளியிடுகிறார் என்று காங்கிரஸ்காரர்களே கும்பிடுகிறார்கள்.